மிகச்சிறந்த தீர்ப்புனா என்ன அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன குட்டி ஸ்டோரிங்க. 2 நண்பர்கள் காட்டுக்கு வேட்டைக்கு போகிறாங்க. அங்கே காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் எந்த இதுவுமே வேட்டையில் கிடைக்கலங்கிறதுனால இங்கேயே தங்கிட்டு அடுத்த நாள் காலையில் கிளம்பி ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி அங்கேயே தங்கிறதுக்காக ஆயத்தமாகறாங்க. ஸோ அவங்க ஒரு இடத்த தேர்ந்தெடுத்து அங்கே தங்கலான்னு சொல்லிவிட்டு அதுக்கு தேவையான ஏற்பாடுகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறப்ப இன்னொருத்தர் அப்போ வராரு. பார்க்க பெரிய செல்வந்தர் மாதிரி இருக்கார். அவரும் சொல்கிறாரு, நானும் இன்றைக்கி உங்கள் கூடயே சேர்ந்து இங்கே தங்கி இருந்துட்டு காலையில் போயிடுறேன் அப்படின்றாரு. இவங்களும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் தங்கிறதுக்கான ஒரு இடத்த ஏற்பாடு செய்கிறாங்க. ஸோ இரவு உணவு நேரம் வந்துருச்சு. சாப்பிட்லான்னு முடிவு பண்ணுறப்ப அந்த செல்வந்தர்கிட்ட எதுவுமே இல்லை. இந்த 2 நண்பர்களில் ஒருத்தர் 5 ரொட்டியும் இன்னொருத்தர் 3 ரொட்டியும் வச்சுருக்காரு. ஸோ இப்போ அந்த செல்வந்தர் என்ன சொல்கிறாரு, உங்கள்ட்ட இருக்கிற ரொட்டியில் எனக்கு கொஞ்சம் கொடுங்க, அதுக்கு நான் உங்களுக்கு தேவையான பணம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இவங்க அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், வாங்க இருக்கிறத ஷேர் பண்ணி சாப்பிட்லாம் அப்படிங்கிறப்ப எப்படி ஷேர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளேயே ஒரு பேச்சுவார்த்தை வரப்போ அந்த செல்வந்தர் சொல்கிறாரு, நம்மக்கிட்ட இருக்க 8 ரொட்டியை ஒரு ரொட்டியை 3 துண்டாக போட்டால் 24 துண்டு வரும், ஆளுக்கு 8 சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி ஆளுக்கு 8 துண்டு சாப்பிட்டுட்டு படுத்துடுறாங்க. ஸோ காலையில் எழுந்திரிச்சு பார்க்குறப்ப அந்த செல்வந்தரை காணோம். இந்த 2 நண்பர்களும் பார்க்குறப்ப அங்கே ஒரு 8 தங்க காசு மட்டும் இருக்குது. அவர் அங்கே 8 தங்க காசுகளை வச்சுட்டு கிளம்பி போயிடுறாரு. ஸோ இப்போ இவங்களுக்குள்ளே என்ன பேசிக்கிறாங்க, இந்த 3 ரொட்டி கொண்டு வந்தவர் என்ன சொல்கிறாரு, ஆளுக்கு 4 தங்க காசு எடுத்துக்கலான்றாரு. அந்த 5 ரொட்டி கொண்டு வந்தவர் சொல்கிறாரு, இல்லை எனக்கு 5 தங்க காசும் உங்களுக்கு 3 தங்க காசுன்றாங்க. அவங்களுக்குள்ள ஒரு சின்ன வாக்குவாதம் வந்துடுது. அப்போ அவங்க 2 பேரும் முடிவு பண்ணி பக்கத்தில் இருக்கிற வில்லேஜில் ஒரு பெரியவர் இருக்கார், வாங்க அவர்கிட்ட போய் நடந்ததை சொல்லுவோம், அவர் என்ன தீர்ப்பு சொல்கிறாரோ அதை நம்ம கேட்டுக்கலான்னு சொல்லிவிட்டு அங்கே போய் அந்த பெரியவரை பார்த்து நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. சிறிது நேரம் யோசனைக்கு பிரகாரம் அந்த பெரியவர் சொல்கிறாரு, 3 ரொட்டி கொண்டு வந்தவருக்கு 1 தங்க காசும் 5 ரொட்டி கொண்டு வந்தவருக்கு 7 தங்க காசுன்னு சொல்கிறாரு. அப்போ இவர் சொல்கிறாரு, என்னங்க இது அநியாயமாக இருக்குது, அவரே எனக்கு 3 தங்க காசு தரேனாரு, நீங்கள் என்ன 1 தான் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறப்ப அவர் சொல்கிறாரு, இல்லைப்பா, ஒரு ரொட்டியை நீங்கள் 3 துண்டாக போடுறீங்க, நீங்கள் கொண்டு வந்ததை 3 துண்டாக போட்டப்போ 9 துண்டு வந்துருக்கும், அதில் நீங்கள் 8 சாப்பிட்டுட்டு 1 தான் அவருக்கு கொடுத்துருக்கீங்க. ஆனால் அவர் கொண்டு வந்த 5 ரொட்டியில் 15 துண்டில் அவர் 8 சாப்பிட்டது போக 7 கொடுத்துருக்காரு. ஸோ 7 துண்டு கொடுத்தவருக்கு 7 காசும் 1 துண்டு கொடுத்தவங்களுக்கு 1 காசு தான் கொடுக்கணும், இதுதான் சரியான தீர்ப்புன்னு சொல்கிறாரு. இந்த உலகத்திலேயே மிகச்சிறந்த தீர்ப்புனா இதுதாங்க. நன்றி, வணக்கம்.